ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெத்திலி கருவாடு சம்பல். இதுக்கு வந்து நெத்திலி கருவாடை நல்லா மஞ்சப்பொடி போட்டு கழுவி வச்சுக்கோங்க. தண்ணி இல்லாமல் நல்லா இழுத்து கழுவி வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. சோம்பு, கொஞ்சம் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கருவாடு அதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஸ்டேஜில் போட்டுட்டிங்கன்னா அதுவும் சேர்ந்து நல்லா வறுப்படும். அது ரெண்டுமே நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் நீங்கள் பச்சை மிளகா, தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் கோல்டனில். சரிங்களா? பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு தக்காளி ஆட் பண்ணுங்கள். இது சாதத்துக்காண்டி ரொம்ப நல்லாயிருக்கும். பழைய கஞ்சியோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். ஈஸியாக வந்து இதை வந்து நீங்கள் செஞ்சிடலாம். சமைக்க தெரியாதவங்க கூட இதை வந்து ஈஸியாக பார்த்து நீங்கள் சமைச்சிக்கலாம். மஞ்சப்பொடி, உப்பு, இவ்வளோ தான், முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா வெந்ததுக்கப்புறம் மசிஞ்சதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு நல்லா கஞ்சியை ஊற்றி நல்லா பிணைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ருசியாக இருக்கும் கைஸ். என்ஜாய் பண்ணுங்கள்.